கான்செப்ட் சின்னதுதான், அது புரிஞ்சுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடா? இப்ப ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, எனக்கு ஒரு நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி வர மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி கொடுங்க. எப்படி பண்ணுவேன்? நான் ஐசோலேட்டட்னா என்ன அர்த்தம்? எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும், நெய்பர்ஹுட் இல்ல, அந்த பாயிண்ட்ல நான் சிங்குலாரிட்டி பேசுனேன்னா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா இருக்குன்னாக்கா அதை சுத்தி எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் ஒரு பாயிண்ட் அனாலிட்டிக்கா இருக்கணும் சிங்குலாரிட்டி சொல்றதுக்கு, நான் ஐசோலேட்டட் சொல்றதுக்கு நான் அனாலிட்டிக் பாயிண்ட் உள்ள வந்துகிட்டே இருக்கும். கிளியரா? கிளியரா? ஓகே, அப்ப நம்ம டிஃபைன் பண்ணலாம் இல்லையா இந்த கான்செப்ட். இதை வச்சுட்டு எப்படி டிஃபைன் பண்ணுவோம் பாரு. f of z equal to z square plus 1. Z does not belongs to real axis. Z belongs to real axis. Otherwise போடுவா. Otherwise z bar இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேன். இப்ப இதனுடைய சிங்குலாரிட்டி பத்தி என்ன சொல்லுவேன்? எங்க பிரச்சனையா இருக்கும்? இந்த z bar எங்க டிஃபைன் பண்ணிக்கிறாங்களோ அங்க பிரச்சனையா இருக்கும். ஆமா தானே? z bar எங்க டிஃபைன் பண்ணிக்குது? ரியல் லைன்ல டிஃபைன் பண்ணிக்குது, ரியல் ஆக்சிஸ்ல டிஃபைன் பண்ணிடுது. அப்ப மத்த இடம் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா தானே? அப்ப ரியல் லைன் மொத்தமும் எனக்கு ப்ராப்ளமா இருக்கும்போது தோணுது. ரியல் லைன் மொத்தமா இருக்கும்போது இப்ப இந்த இடம் போடும் போது எப்படி போடும்? இப்படி ஒரு நெய்பர்ஹுட் போடுறேன். இப்ப இந்த நெய்பர்ஹுட்ல இப்படி அப்ரோச் பண்ணும்போது, இப்படி இந்த பக்கம் அப்ரோச் பண்ணும்போது உன்னுடைய f of z எந்த பக்கம் போகும்? அட இங்கெல்லாம் யாரு டிஃபைன் ஆகிக்குது? இந்த லைன்ல மட்டும் தான் இது. அப்ப யாரு f of z? z ஸ்கொயர் பிளஸ் 1ல நோக்கி போவோம். ஆமா தானே? அப்ப நீ இப்படி போன அப்படின்னாக்கா, இப்படி போற அப்படின்னாக்கா, அப்ப f of z இதுல தான் கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணோம், வேற மார்க்கலாம். கரெக்டா தானே? அப்ப அது உனக்கு ப்ராப்ளம் வராது. ஆனா இப்படி வரும்போது என்ன ஆகும்? இப்படி வரும்போது என்ன ஆகும்? சரி, ஓகே, இது வரும் 5. இப்ப வச்சுக்க, இப்ப உனக்கு ஈஸியா போகும் கதை. இப்படி போகும்போது என்ன வரும்? ஆக்சுவலா ரியல் லைன்ல பார் போட்டா என்னது? வேற லைன் கூட உனக்கு போட்டிருக்கலாம். உனக்கு வேற லைன் சரி சரி, ஓகே, வர இருங்க. இந்த லைன்ல z பார், இப்ப இதுதான் s ன்னு வச்சுக்க. f of z equal to டிஃபைன் பண்றேன். என்ன டிஃபைன் பண்றோம் அப்படின்னாக்கா, z belongs to s, z bar function takes value. Otherwise 2z or some 3z ஏதாவது ஒரு நம்பர் வச்சுக்கோ, ஒண்ணுன்னு கூட வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதர்வைஸ் அப்ப நான் z belongs to s காம்ப்ளிமெண்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். ஆமாவா? இப்ப டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இப்ப இத நான் இதுல இருக்கிற பாயிண்ட், இப்ப இதுல எல்லாம் z பார் டிஃபைன் ஆகிக்குது. இந்த பாயிண்ட் சிங்குலர் பாயிண்டா இருக்குமான்னு கேக்குறேன் நான், வேற ஒண்ணும் கேட்கல. நாடாது சிங்குலர் பாயிண்டா இருக்குமா? எஸ் சார். இப்ப இப்படி அப்ரோச் பண்றீங்க, அப்ப ஒண்ணுதான் வரும். இப்படி அப்ரோச் பண்றீங்க, ஒண்ணுதான் வரும். இப்படி அப்ரோச் பண்றீங்க, ஒண்ணுதான் வரும். இப்படி அப்ரோச் பண்றீங்க, ஒண்ணுதான் வரும். இப்ப இந்த லைன்ல அப்ரோச் பண்ணா z பார்னா இது என்ன பாயிண்ட்? ஏதோ ஒரு 1 + i 1 - i. அப்ப லிமிட் எல்லாம் ஒண்ணா வருதா? இல்ல, லிமிட் வேற வேற வருது. கரெக்ட்டா? சரி, இந்த பாயிண்ட்ல அப்ப லிமிட்டே எக்ஸிஸ்ட் ஆகல, அதனால கண்டினியூட்டி வரல, அதனால டிஃபரன்ஷியபிலிட்டி வரல, அதனால அனாலிட்டிக் வரல. அது சிங்குலர் பாயிண்டா? சிங்குலர் பாயிண்ட். சிங்குலர் பாயிண்டா? சிங்குலர் பாயிண்ட். வெரி வெரி கிளியரா சிங்குலர் பாயிண்ட் அது. ஆமா தானே? அப்ப இது எல்லாமே சிங்குலர் பாயிண்ட் தான்.
இந்த லைன்ல வர்றது எல்லாமே சிங்குலர் பாயிண்டா? சரி, இது எல்லாமே ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடா? ஒண்ணு ஏறலன்னு நினைக்கிற மைண்டே. நான் ஐசோலேட்டட். கொஞ்சம் இருங்க மேடம். ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடா? கபிலன் நான் ஐசோலேட்டட். ஏன் நான் ஐசோலேட்டட்? ஏன்னா எல்லாமே வந்து எடுத்து now we get more isolated points. வெரி குட் வெரி குட். இந்த லைனே மொத்தமும் ஏன் இந்த இடத்துல நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கும். இது உள்ளக்கிறது எல்லா இடமும் என்ன ஒரு லிமிட்டே வரல. அப்ப லிமிட்டே வரலன்னா கண்டினியூட்டியே வரல. கண்டினியூட்டியே வரலாம், டிஃபரன்ஷியபிலிட்டி வரல. டிஃபரன்ஷியபிலிட்டி வரலாம், அனாலிட்டிசிட்டி வரல. அப்ப அனாலிட்டிசிட்டி இல்லை, அது சிங்கிள் வேல்யூடு ஃபங்க்ஷன் தான். அப்ப அனாலிட்டிசிட்டி இல்லாத ஃபங்க்ஷனை நான் சிங்குலர் பாயிண்ட் கால் பண்ணலாமான்னு கேட்டா கால் பண்ணலாம். ஏன் கால் பண்ணலாம்னாக்கா இந்த பாயிண்ட் சுற்றி நம்ம இப்படி ஒரு போட்டோம்னா ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட், இது அனாலிட்டிக் தான். இந்த இடத்துல யாரு டிஃபைன் ஆகிக்குது? ஒன்று இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் அது, அனாலிட்டிக். அப்ப நான் எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் ஒரு பாயிண்ட் அதனால இருக்கும், அனாலிட்டிக் வர பாயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப வெரி கிளியரா சிங்குலர் பாயிண்ட், நோ டவுட். ஆனா இந்த சிங்குலர் பாயிண்ட் ரெண்டு டைப்ல இருக்குது. ரெண்டுல எந்த டைப்னு கேக்குறேன். ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடா? ஐசோலேட்டட் தான். நீ ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கணும், அந்த பாயிண்ட தவிர எல்லாமே என்ன வரணும்? அனாலிட்டிக்கா இருக்கணும். ஆனா நீ இப்படி ஒரு நெய்பர்ஹுட் போட்டா அது உள்ள அந்த கம்பி வரும். அப்ப இது எல்லாமே நான் அனாலிட்டிக் பாயிண்ட் தான். அப்ப உன்னால என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அப்ப இது என்ன கேஸ்? இது என்ன கேஸ்? நான் ஐசோலேட்டட். நீயே டிஃபைன் பண்ணிக்கலாம். உன்னை ஏதாவது கேட்டாங்கன்னா எங்க வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம், தெளிவா டிஃபைன் பண்ணலாம். எனக்கு இந்த இடம் போல. அப்போ கொஸ்டின் கேக்குறாங்க, எனக்கு இந்த ஒரு போர்ஷன் ஃபுல்லா எனக்கு என்ன வேணும்? சிங்குலாரிட்டி வேணும். இப்ப எனக்கு ஒரு போர்ஷன் ஃபுல்லா கொடுக்க முடியாது. ஒரு லைன் மேல கொடுக்கலாம், ஒரு கர்வ் மேல கொடுக்கலாம். இப்ப நான் கொஸ்டின் கேக்குறேன், காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இருக்குது இல்லையா, இந்த போர்ஷன் மட்டும் சிங்குலாரிட்டி வர மாதிரி கொடுக்க முடியுமா? இந்த போர்ஷன் மட்டும் சிங்குலாரிட்டி வர மாதிரி உன்னால கொடுக்க முடியுமா? முடியும் சார். முடியுமா? அதான் அந்த மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிற விதமே ஏற மாட்டேங்குது மைண்டுக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே வர மாட்டீங்க. என்ன சொன்ன? சிங்குலாரிட்டி வரணுனாக்கா அதை சுத்தியே எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் அந்த நெய்பர்ஹுட்ல ஒரு அனாலிட்டிக் பாயிண்ட் அதனால வரணும். நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா இந்த இடம் சுத்தி இப்படி நெய்பர்ஹுட் போட்டா யார் வரும்? எப்படி அனாலிட்டிசிட்டி வரும்? நான் அது போர்ஷனுக்குள்ள என்ன கேட்டுக்கிறேன்? சிங்குலாரிட்டி. அப்படின்னா அனாலிட்டிசிட்டியே வரக்கூடாது. அப்ப இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. புரியுதா? டெஃபினிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள வைக்கணும். உள்ள ஸ்ட்ராங்கா வச்சா மட்டும்தான் அவங்க கேட்கற கொஸ்டின்லாம் அப்படி எளிமையா தெரியும், பார்க்கும் போதே தெரியும் என்னடா இந்த ஒரு கேள்வி அது அப்படின்ற மாதிரி போகும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி ஒரு இது மாதிரி என்ன சொல்றது, ஒரு கேப், அதாவது ஒரு பால் வரைகிற மாதிரி இடம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு கர்வ் மேல ஒரு லைன் மேல அந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் ரியல் ஆக்சஸும் இமேஜினரி ஆக்சஸும் நமக்கு சிங்குலாரிட்டி வர மாதிரி டிஃபைன் பண்ணலாம். பெரிய ஃபங்க்ஷனை போட்டுட்டு எஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதை டிஃபைன் பண்ணலாம். இந்த மாதிரி லைனா இருக்கணும். பால் வந்து கம்ப்ளீட்டா உள்ள வரக்கூடாது அந்த செட்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க டிஃபைன் பண்ணி போகலாம். சரியா? உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியான்னு கேட்பாங்க. என்ன ப்ராப்ளம் கொடுப்பாங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் 1/sin of 1/z at z not equal to 0ல at z equal to 0ல ஏதாவது நீ ஒரு நம்பரை டிஃபைன் பண்ணிக்கலாம். உன் இஷ்டம் தான். 0ன்னு வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கலாம், நீ என்னமோ வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இது என்ன வரும்? நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. இதுதான் ஸ்டாண்டர்டா அவங்க கேட்கறது பெரிய. ஏன்னா இதை தாண்டி வேற ஏதாவது கேட்டாலும் நீ தடுமாறுவேன். அவங்களுக்கும் தெரியும் பிள்ளைங்க எப்படி வளர்றாங்கன்னு. இப்ப இதுல இந்த 1/n இருக்குது இல்லையா, 1/n π இதை சப்ஸ்டிட் பண்ண என்ன ஒரு ரெசிப்ரோக்கல் ஆகி sin n π ஆயிடும். sin n π வரும்போது என்ன ஆயிடும்? கீழே 0 ஆயிடும். 1/0 என்ன ஆகும்? இன்ஃபினிட்டிக்கு போவோம். கரெக்டு தானே? கிளியரா நான் என்ன சொல்ல வரேன்றது? அப்ப இதுல யாரு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி, யாரு நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி?
இப்ப இந்த 1/n பைனா இந்த -1/n பையும் போகும். இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். இதுல யார் யாரெல்லாம் ஐசோலேட்டட், யார் யாரெல்லாம் நான் ஐசோலேட்டட்? 0 நான் ஐசோலேட்டட், மத்த எல்லாம் ஐசோலேட்டட். ஓகே, வெரி குட். சொல்லுங்க. என்னடா ரோஹித், நானும் ரொம்ப கஷ்டமாவோட கேட்டேன், தலைவலியாக்குதா? இப்ப இதுல எல்லாமே என்ன ஆகுது? இது 1/n பை. ஃபார் எக்ஸாம்பிள் 1/π பண்ணா sin பை 0 ஆயிடுது. அப்ப அது சிங்குலர் பாயிண்டா வரும். ட்ரை பண்ணி ஏதெல்லாம் வரும் சிங்குலர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு தூரம் உண்டு, அதனால நம்ம இப்படி பால் வரைஞ்சிடலாம். அந்த அடுத்த சிங்குலாரிட்டி வராத மாதிரி, அடுத்தது நான் அனாலிட்டிக் பாயிண்ட் வராத மாதிரி என்னால படம் வரைய முடியும். இப்ப இது ரெண்டு இருக்குது அப்படின்னாக்க ரெண்டுக்கும் உள்ள தூரம் பார்த்துட்டு யாரு ஷார்டஸ்ட் இருக்கிறாங்களோ அதுல பாதி வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம். அடுத்தது பாதி வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த 1/n வரைஞ்சிக்கிட்டே வரலாம். செப்பரேட் 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 செப்பரேட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்? பிரிச்சு போட்டுக்கிட்டே வர முடியும். ஆமா தானே? அப்ப இந்த சிங்குலாரிட்டியில நான் பிரிக்கிறேன். ஏன்னா எப்ப மத்த இடம்லாம் பிரச்சனையே கிடையாது, இந்த 1/n தான் பிரச்சனை. கரெக்ட் தானே? 1/n. அப்ப இந்த இடம்லாம் அது வந்து அனாலிட்டிக்கா இருக்கும், மத்த இடம் அனாலிட்டிக்கா இருக்கும், இந்த பாயிண்ட் தவிர. அப்ப இது எல்லாமே என்னது? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஓகே, இந்த கீர்த்தனை புரியலையா? யாருக்கு புரியல? புரியுதா? நீ கொஞ்சம் டல்லாவே இருக்கிற, நீ வீட்டு கிளம்பிடலாம் பெட்ரு. இப்ப இந்த 0 என்ற பாயிண்ட் ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடான்னு பார்க்கணும். 0 என்ற பாயிண்ட் என்ன பார்க்கணும்? ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடான்னு பார்க்கணும். இப்ப நீ 0 சுத்தி எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் இந்த 1/n தான் இதுக்கு எல்லாமே சிங்குலர் பாயிண்ட். ஆமா தானே? இப்ப 0 சிங்குலர் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்ப 0 வந்து எந்த சிங்குலாரிட்டியில வருதுன்னு பார்க்கலாம். இப்ப 0 சுத்தி நீ எந்த நெய்பர்ஹுட் போட்டாலும் 1/n ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள வரும், அதுல எல்லாமே நான் அனாலிட்டிக். ஆமா தானே? நீ எவ்வளவு ஸ்மாலர் பால் போட்டாலும் 1/n உள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த 1/n இது எல்லாமே என்னது? அனாலிட்டிக் கிடையாது. அப்ப 0 எதுல போய் சேரும்? நான் ஐசோலேட்டட். அப்ப இதுவும் சிங்குலாரிட்டி தான், ஆனா அதை பிரிக்க முடியாது. மற்றதெல்லாம் இடையே கொஞ்சம் கேப் இருக்கு, கிட்ட கிட்டதான் சின்ன சின்ன பால் போட்டு பிரிச்சுக்கலாம். சரியா? சோ இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நிறைய இந்த எக்ஸாம் ஓரியன்டா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இஸ் இட் ஓகே? கிளியர் ஆன்லைன்ல? சரி, அடுத்து போவோமா? சோ இப்போ உங்களுக்கு சரி, எனக்கு ஒரு ரிமூவபிள் சிங்குலாரிட்டி வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுன்னு கேட்டா, f of z equal to z plus 1 z not equal to 0ல at z equal to 0ல 5 இப்படி வச்சுட்டேன். முதல் 0ல கண்டினியூஸ் ஆகுது? 0ல கண்டினியூஸா கிடையாது. 0 கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னாக்கா இப்படி போவோம். என்ன எப்படி போவோம்? ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ எதுனா 0 கன்வர்ஜ் ஆனா இது 1க்கு போய் சேர லிமிட், ஆனா ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ 5. அப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல, அப்ப கண்டினியூட்டி வரல, அதனால என்ன வரல? டிஃபரன்ஷியபிலிட்டி வரல, அதனால என்ன வராது? அனாலிட்டிசிட்டி வராது. கரெக்ட் தானே? அப்ப அனாலிட்டிசிட்டியே வரல 0ல, ஆனா அனாலிட்டிசிட்டி வரல, அப்ப சிங்குலர் பாயிண்டா பார்க்கணும். என்ன சிங்குலாரிட்டி வருது? அது என்ன சிங்குலாரிட்டி வருது? இப்ப இதை சுத்தி நம்ம பால் போடுறோம், அப்ப இந்த இடம்லாம் யாருன்னு பார்த்தா இவங்க தான் பார்க்கணும். அப்ப இதெல்லாம் அனாலிட்டிக் தான் அந்த ஃபங்க்ஷனு. ஆமா தானே? அப்ப இது எல்லா இடமும் அனாலிட்டிக், இந்த 0 மட்டும் அனாலிட்டிக் கிடையாது. அப்ப என்னால நீ எந்த நெய்பர்ஹுட் எடுத்தாலும், நெய்பர்ஹுட் சின்னதா எடுத்தாலும் சரி, பெருசா எடுத்தாலும் சரி, நான் ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கிறேன், இந்த நெய்பர்ஹுட்ல இதை தவிர மீது எல்லா இடமும் அனாலிட்டிக்கா இருக்கு. அப்ப இது யாரு? இது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட். இப்ப இது ஐசோலேட்டட்ல வந்து ரிமூவபிளா, போலா, எசென்சியலா அதை பார்க்கணும் இல்லையா? ரிமூவலா, போலா, எசென்சியலான்னு பாக்குறதுக்கு ஃபங்க்ஷனுடைய பிஹேவியரிசம் இப்படி வரும்போது எதை நோக்கி போகுது? இது 0 நோக்கி வருது. அப்ப 0 நோக்கி வருதுனாக்கா இதுல தான் சப்ஸ்டிட் பண்ணுவேன், ஏன்னா ஃபங்க்ஷன் அங்க டிஃபைன் ஆகிக்கிறதுல அதான். அப்ப இது 0 நோக்கி போகுது அப்படின்னாக்கா இதுதான் 0 நோக்கி போகும், அப்ப 1 நோக்கி போகும். மறுபடியும் இந்த டைரக்ஷன்ல இருந்து போறேன், இந்த டைரக்ஷன்ல இருந்து போறேன், எனி டைரக்ஷன்ல இருந்து போட்டாலும் இது 0 நோக்கி போகுது, அப்ப இதான் 0 நோக்கி போகும். கரெக்டா தானே? மறுபடியும் இந்த டைரக்ஷன்ல இருந்து வரேன், இந்த டைரக்ஷன்ல இருந்து வந்தாலும் இதுலயும் ஃபங்க்ஷன் 0ல மட்டும் தான் 5, மத்த எல்லா இடம் இதுதான். அப்ப இது 0 நோக்கி போகுதுனால அப்ப 1 நோக்கி போகும் ஓவராலா. அப்ப லிமிட் வந்து என்னது? இந்த கேஸுக்கு போயிடும், இந்த கேஸுக்கு போயிடும். லிமிட் எல்லாமே ஒரே இடத்துக்கு போற மாதிரி இருக்கும்.
சரியா? நீயே அதாவது அவன் கொஸ்டின் கொடுத்துட்டு ரிமூவலா போலான்னு கேட்கறதுக்கு நீயே 10 கொஸ்டின் செட் பண்ணலாம். நீயே செட் பண்ணலாம், கண்ட மீனிங் செட் பண்ணலாம். ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்து விட்டு அந்த இடம் கிளி போடு, கிளி போட்டு நீயே ஒரு நம்பர் வச்சு டிஃபைன் பண்ணி போட்டு விடு. ஓகேவா? சரி, ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருக்குதா? பேசிங்கன்னா கொஞ்சம் மைக்கை கட் பண்ணிடுங்க. ஓகே, படுத்து போலாமா? ஓகே தானே ஆன்லைன்ல? சரி, அடுத்தது போலாம். ஆமா, z+1 0 நோக்கி போகுதுன்னா இது 1 நோக்கி போகுது. அப்ப இது லிமிட் 1 நோக்கி போகுது. ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ 5. ஆமா, சரி, அடுத்தது ஓகேவா? இப்ப அடுத்தது உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப எளிமையா கேக்குது. f of z equal to 1 over z, z not equal to 0 அப்படி எல்லாம் கேட்பாங்க. நீங்க இதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி தருவீங்க, எழுதிருவீங்க. z equal to 0 நீ 3 2 என்னமோ போட்டுக்கோ. இப்ப இது என்ன வரும்? எல்லா இடம் அனாலிட்டிக் வருது, 0 வண்ட மட்டும் தான் சந்தேகமா இருக்குது. அப்ப 0ல முதல் கண்டினியூட்டி வருதா? வரல, கரெக்ட் தானே? அப்ப 0 பாயிண்ட் தான் நம்ம பாக்குறோம். அப்ப 0 பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா இப்படி நோக்கி அப்ரோச் பண்றோம், இப்படி நோக்கி அப்ரோச் பண்றோம். எதை நோக்கி அப்ரோச் பண்ணாலும் அது எதை நோக்கி போகும்? அது 0 நோக்கி போகும்போது 1 over 0 எதை நோக்கி போகும்? இன்ஃபினிட்டி நோக்கி போகும். அப்ப இது இன்ஃபினிட்டி நோக்கி போகுது, ஆனா ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ 2. இப்ப கண்டினியூட்டி 0ல வரல. அப்ப நம்ம ஒரு நெய்பர்ஹுட் போடலாம், ஐசோலேட்டட் ஆயிடுச்சு. ஐசோலேட்டட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவா? லிமிட் செக் பண்ணுவா. லிமிட் z goes to 0, f of z equal to என்னது? இன்ஃபினிட்டிக்கு போகும். அது எதை நோக்கி போகுது? நார்த் போல நோக்கி போகுது. நார்த் போல நோக்கி போகுது. அதனால இது போல் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. அடுத்து போல் ஆஃப் ஆர்டர் 2 3 அப்படின்னாக்கா அது வந்து ஸ்பீடு இன்ஃபினிட்டிக்கு போய் சேர்ற ஸ்பீடை சொல்தான் போல் ஆஃப் ஆர்டர் 2 3. அந்த ஃபாஸ்ட் அந்த ரேட் போகும். போல் ஆஃப் ஆர்டர் 1னா நார்மலா போற மாதிரி, போல் ஆஃப் ஆர்டர் 2னா என்ன ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபாஸ்ட் எடுக்கும். டப்பு 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 எப்படி x² போதோ அதுக்கப்புறம் போல் ஆஃப் ஆர்டர் 2 3 என்னும் போது அந்த ஆர்டர் k என்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்டான இருக்கும் இன்ஃபினிட்டி. டீச்சர் ஓகே, அதுக்கு எல்லாமே இந்த மேத்தமெட்டிக்கலா ரீசன் உண்டு. அது நிறைய படிக்கணும், நிறைய இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சு யோசிச்சாவே நிறைய விஷயங்கள் தெரியும். அப்பதான் நம்ம அந்த புக்கு கூட டிராவல் பண்ண முடியும். ஓகே, எனிவே அப்ப இன்னும் ஒரு ப்ராப்ளம் இன்னொன்று என்ன, எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெயினா கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த e⁻1 over z இது விடாம கேட்பாங்க. f of z equal to e⁻1 over z. அங்க எக்ஸாம்பிள் போய் உனக்கு டவுட் வந்துடும், இது என்ன, இது என்ன சிங்குலாரிட்டியா இருக்கும்? ரிமூவலா, போலா, எசென்சியலா? இது என்னது? e⁻1 over z. 1 over z வந்து சம் z பிரைம் மாதிரி தான். அப்ப வந்தா பிரச்சனை 0ல தான் வருது, வேற எங்கேயும் வரல. அப்ப எல்லா இடம் அனாலிட்டிக் வருது, 0ல மட்டும் தான் வரல. 0ல கண்டினியூட்டி வருமானாக்கா லிமிட்டை செக் பண்ணி பாரு, கண்டினியூட்டி வராது. செக் பண்ணி பாரு, கண்டினியூட்டி வராது. அப்ப என்ன சொல்ல வரனா 0 வந்து பாத்தீங்கன்னா அது கண்டினியூட்டி வரல, டிஃபரன்ஷியபிலிட்டி வரல. அப்ப 0 வந்து சிங்குலாரிட்டி. இது என்ன சிங்குலாரிட்டி? அடுத்தது என்ன சிங்குலாரிட்டி? எசென்சியலா? நல்லா யோசிச்சு பாருங்க. உடனே நீங்க யோசிச்சு பாருங்க சார், என்ன கூடாது. என்ன சிங்குலாரிட்டி இதுப்பா? இது போல் தான் சார். போல் தானா? பாரு மேடம், சூப்பர் மேடம். போலாதே பாருங்க, போலான்னு பாத்துருமா? ஓகே, லிமிட் இப்ப பாரு, போலான்னு சந்தேகம் வந்துருச்சு. இன்னொருத்தர் எசென்சியல்ன்றாங்க, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்க ரிமூவலா கூட கொண்டு வந்துருவோன்றாங்க. சரி பாப்போம், இருவால. இப்ப இதுல வருவோம், இப்படி வந்து 0 அட்டாக் பண்ணுவோம். இதுல வரும்போது z equal to x plus iy ன்னு இருக்கும். யாரு 0? y 0. x ஆக்சில் வரும்போது படம் போட்டு காட்டிக்கிறேன். y 0 ஆயிடும். அப்ப x மட்டும் தாங்க. அப்ப இதுல அப்ளை பண்ணு, z goes to 0, f of z. அப்ப f of zன்றது யார் இந்த இடத்துல? இப்படி எல்லாம் டிராவல் பண்ணும்போது ஃபங்க்ஷன் யாரு டிஃபைன் ஆகிக்குது? e⁻1 over z. அப்ப e⁻1 by z ஆ மாறும். இங்க z பதிலா இந்த டைரக்ஷன்ல வரதுனால அப்ப x goes to 0ன்னு அர்த்தம். அப்ப இங்க யார் மாறிடும்? y 0 ஆயிடுச்சு, x ன்னு இருக்குது. e⁻1 by x எங்க போவோம்? z goes to 0 என்னும் போது இன்ஃபினிட்டிக்கு போவோம். e⁻∞ என்னது? இன்ஃபினிட்டி. வெரி குட்.
ஒரு டைரக்ஷன்ல அப்ரோச் பண்ணா இன்ஃபினிட்டி, உடனே அது என்ன போலுக்குன்னு எகிரி குச்சின்னு ஓடக்கூடாது. நீ எந்த டைரக்ஷன்ல இருந்து போனாலும் அது போலுக்கு போகணும், அந்த நார்த் போலுக்கு போகணும். அப்படி போனாதான் அது என்னது போலு. இப்போ இந்த டைரக்ஷன்ல வருவோம், கோவம் வந்துருச்சு, இந்த டைரக்ஷன்ல வந்து செக் பண்ணி பார்ப்போம். இந்த டைரக்ஷன்ல வந்து செக் பண்ணும்போது இங்க யாரு -x + iy 0 தான், அப்படிதானே அர்த்தம்? அப்ப x கோஸ் நெகட்டிவ் சைடு, 0க்கு நெகட்டிவ். அப்ப e⁻1/x அது நெகட்டிவ் சைடு அப்ரோச் ஆகுது. அப்ப இது என்ன வரும் நெகட்டிவ். அப்ப e⁻∞ போவோம். அப்ப e⁻∞ என்னது 0. என்ன ஆச்சு? அடி ஆத்தி இந்த பக்கம் வரும்போது ஒரு வேல்யூ வருது, இந்த பக்கம் வரும்போது ஃபைனைட் வேல்யூ வருது, இதுல வரும்போது என்ன ஆகுது பாரு, செக் பண்ணி சொல்லு பார்க்கலாம் ஃபாஸ்டா. பா ஆன்லைன்ல கொஞ்சம் எனக்கு நான் என்கிட்ட பேசும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க, ஏன்னா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதுல வரும்போது என்ன வரும் பாருப்பா, இதுல வரும்போது லிமிட் z goes to 0, இந்த டைரக்ஷன்ல வர e⁻1/z. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா e⁻z ல x0 iy இதுதான் வரும், iy தான் வரும். அப்ப என்ன வரும் லிமிட் iy goes to 0, y goes to 0, whatever it may be. இது e⁻ என்னது iy, i மேலேயே என்ன பண்ற மல்டிப்ளை பண்ணிக்கிற. அப்புறம் மேலேயே மல்டிப்ளை பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மைனஸ் என்னது -i/y. மேலேயே ஐயால மல்டிப்ளை பண்ணா என்ன -i/y. அதனால என்ன என்னது e⁻some i θ ஃபார்மேட்ல வந்துரும். e⁻i θ என்ன வந்துரும், θ goes to 0 னா θ goes to 0 y goes to 0. அப்ப y goes to 0 னா என்ன வரும், அது பவுண்டானு கேக்குறேன். e⁻i θ வந்து என்னது cos θ + i sin θ தான போடுங்க. மாடுலஸ் போட்டா என்ன வரும், சர்க்கிள் மேல ரவுண்ட் அடிச்சு கிடக்கும் 1 சர்க்கிள் மேல ரவுண்ட் அடிச்சு கிடக்கும். இந்த டைரக்ஷன்ல தான் வர, நமக்கு ரெண்டு டைரக்ஷன்லயே வேற வேற போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு கதை. அப்ப இது என்ன சிங்குலாரிட்டி, எசென்சியல் சிங்குலாரிட்டி. எசென்சியல் சிங்குலாரிட்டி வெரி கிளியர் ஆன்லைன்ல. ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ரியான ப்ராப்ளம் நிறைய கொடுப்பாங்க, அது நீங்க காலேஜ்ல டீச் பண்ணிருப்பீங்க, காலேஜ்லயும் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால நான் இந்த மாதிரி எலிமெண்ட்ரியான ப்ராப்ளத்துக்கு போகல, ஜஸ்ட் ஒரு வார்ம் அப். அடுத்த லெவலுக்கு போவோம் நம்ம. காம்ப்ளெக்ஸ் நல்ல கோர்ஸ், ரிசர்ச் பண்றவங்க காம்ப்ளெக்ஸ்ல நல்லா ரிசர்ச் பண்ணலாம், ஏரியா நிறைய கிடைக்குது காம்ப்ளெக்ஸ்ல ரிசர்ச் பண்றதுக்கு. இந்த படம் போட்டு இந்த டைரக்ஷன்ல ஒரே லிமிட் வரணும், இந்த டைரக்ஷன்ல ஒரு லிமிட் வரணும். இந்த டைரக்ஷன்ல வரும்போது இன்ஃபினிட்டிக்கு போகுது, இந்த டைரக்ஷன்ல வரும்போது 0க்கு போகுது. அப்ப வேற வேற டைரக்ஷன் வேற வேற அவுட்புட் வந்துட்டு இருக்குது. அப்ப அதனால அது எசென்சியல்னு அர்த்தம். ஓகேவா ஆன்லைன்ல? சரி, சரி நெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு f of z equal to sin z/z, இது ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். இது தலைமுறையா கேக்குற ப்ராப்ளம் இது. z not equal to 0, வேற லெவல் கேட்டாலும் போட மாட்டாங்க, அது வேற விஷயம். எலிமெண்டரி லெவல்னா எம்எஸ்சி பசங்க அந்த லெவல் தான் எடுப்பாங்க. z equal to 0ல 2, z equal to 0ல 2. இப்போ இதுக்கு ஏதாவது உண்டானாக்கா என்ன அர்த்தம், மேல f அனாலிட்டிக்கு கீழே அனாலிட்டிக்கு, கீழே எங்க வந்து 0 எடுக்குதோ அங்கதான் அனாலிட்டிக் வராது போறதுக்கு வாய்ப்பு உண்டு. கீழே எங்க வந்து 0 தான் பிரச்சனை. அப்ப 0ல தான் நம்ம செக் பண்ணோம். அப்ப 0ல முதல் கண்டினியூட்டி இருக்குதான்னு பார்க்கணும். 0ல கண்டினியூட்டி வருமா அப்படின்னு பார்த்தா லிமிட்டை செக் பண்ணோம். லிமிட்டை செக் பண்ண என்ன வரும், லிமிட் 1ன்னு வரும். ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துக்கிறேன், லிமிட் z goes to 0, sin z/z வரும். z எப்படி ஒரு லிமிட், ஏன் 1 லோபிதால் காம்ப்ளெக்ஸ்ல லோபிதால் அவைலபிளா, அப்ளை பண்ணலாமா? காம்ப்ளெக்ஸ்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லோபிதால் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணலாமா இல்லையா? டிஃபரன்ஷியபிலிட்டி நீ மட்டும் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம், இல்லைன்னா எல்லா இடமும் லோபிதால் பண்ண முடியாது. ரியல்ல பார்த்துக்கீங்க, காம்ப்ளெக்ஸ்ல லோபிதால் அவைலபிள். அப்ப இது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், இது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அட் 0ல இது வந்து டிஃபரன்ஷியபிள், இது டிஃபரன்ஷியபிள். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட்
z goes to 0. அதனுடைய டெரிவேட்டிவ் பார்க்கணும். sin z பார்த்தா என்ன வரும்? cos z by 1 ன்னு வரும். இப்போ இது வேல்யூ என்ன வரும்? 1 வரும். லிமிட் வேல்யூ 1 ஆனா ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ 2. அதனால என்ன? டிஸ்கண்டினியூஸ் ஆயிடுச்சு. லிமிட் வரல, லிமிட் வந்துருச்சு, டிஸ்கண்டினியூஸ் ஆயிடுச்சு. அப்ப லிமிட் வந்துருச்சுனாவே நம்ம என்னன்னு சொல்லிடலாம் இத போலா உடனே கிடையாது. எசென்சியலா செத்துது போ. ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இப்ப நான் 2 போட்டேன், அதனால லிமிட் வரல. இப்ப 1 போட்டேன், இப்ப என்ன? இப்ப என்ன? கண்டினியூட்டிஸ் வந்துருச்சு. கண்டினியூஸ் வந்துருச்சு. ஏன் என்ன சார் இருக்கு? லிமிட் வேல்யூ 1, ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ 1. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சு, கண்டினியூட்டி வந்துருச்சு. இப்போ 1ன்ற பாயிண்ட்ல அனாலிட்டிக்கா கோவிந்தா கோவிந்தா. 1ல வந்து என்ன தெரியும்? 1ல இல்ல 0ல என்ன தெரியும்? கண்டினியூட்டின்னு தெரியும். 0ல டிஃபரன்ஷியபிளா கிடையாது. வெரி குட், நல்லா அற்புதமா சொல்றேன் பாரு. என்னப்பா ஆன்லைன்ல கேப்பாரு வர ஆன்லைன்ல ஜீரோல டிஃபரன்ஷியபிளா இது? டிஃபரன்ஷியேஷன் ரூல் அப்ளை பண்ண. லிமிட் டிஃபரன்ஷியேஷன் ரூல் என்னது? லிமிட் எக்ஸிஸ்ட். வெரி குட். f of z minus f of 0 z minus 0. வெரி குட் மேடம், சூப்பர். sin z by z minus 1 by z. இப்ப already z goes to 0 நமது 1, இது 1 0 மறுபடியும் 0 மறுபடியும் can apply. மேல இருக்கிறது என்னது? 0ல டிஃபரன்ஷியபிள். அது இது இது இந்த ஃபங்க்ஷனுக்கு லோபிதால் அப்ளை பண்ணா இது மொத்தம் தான் ஃபங்க்ஷன், அதுக்கு அப்ளை பண்ணிட கூடாது. இது மொத்த ஃபங்க்ஷன் 0ல என்ன வரும்? டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். ஆமா, அப்புறம் கீழே 0ல டிஃபரன்ஷியபிளா இருக்கணும். அப்பதான் மறுபடியும் லோபிதால் அப்ளை பண்ண முடியும். செக் பண்ணி பாரு, வரும். வந்ததுன்னா என்ன வரும் உனக்கு? அடுத்த u by v ரூலோ, u by இல்ல மேலே இங்கே அப்படிதானே பண்ணுவீங்க லிமிட். மேலே இங்கே தனியா லிமிட் அப்ளை பண்ணலாம் சார். நியூமரேட்டர் தனியா லிமிட் அப்ளை பண்ணலாம் சார். டினாமினேட்டர் தனியா அப்ளை பண்ணலாம். நியூமரேட்டர் தனியா அப்ளை பண்ணும்போது வந்து u தனியா ஃபர்ஸ்ட் டேர்ம் தனியா லிமிட், செகண்ட் டேர்ம் தனியா லிமிட் பண்ணலாம் சார். என்ன சொல்றேன்? ஒரு என்னப்பா? மேல சட்டால மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த சட்டு கேன்சல் ஆயிடும். இப்ப ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? சரி பண்ணுங்க. sin z minus z by ஆமா z ஸ்கொயர் கரெக்டா? z ஸ்கொயர். இப்ப மறுபடியும் அப்ளை பண்றதால அப்ளை பண்ணிக்கலாம். எனிவே அப்ப இந்த மாதிரி கண்டினியூட்டி இருந்தா அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இது டிஃபரன்ஷியபிளா வருமா இல்லையா அப்படின்னு. சரிதானே? ஸோ அதுக்கு தான் பதில் சொல்லக்கூடிய வர வேண்டியது ரீமான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி தியரம் ஸ்டேட்மெண்ட். ஓகே சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், எழுதிக்கோ. ரீமான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி தியரம் அது எழுதணுமா? ஒரே நிமிஷம் இருப்பா. சரி, ரீமான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி தியரம் ஸ்டேட்மெண்ட் சொல்ற மாதிரி நீங்க நோட் பண்ண. ரீமான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி தியரம், அத ரீமான்ஸ் தியரம், அது ரீமான் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி தியரம். ரீமான்ஸ் தியரம் suppose that f of z has an isolated singularity at z equal to z naught and is bounded in some
deleted some deleted neighborhood of z naught, then f of z can be defined at z naught in such a way as to be analytic at z naught. இதான் ரீமான்ஸ் தேரம். லிமிட் நம்ம எக்ஸிஸ்ட்னு சொல்லிக்கிறோம், கண்டினியூட்டி இருந்தா போறோம். இவங்க என்ன சொல்றா பாரு, and is bounded some greater than f can be, even though இது கண்டினியூட்டி கூட இல்ல, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆவனாவே போறோம். அத நான் சொன்னேன் இல்லையா, எல்லுக்கு பதிலா ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூன்னு வச்சிருவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அப்ப இதோட இன்னொரு அட்வான்ஸ் வரணும் ஒரு தேரம், இது ரீமான்ஸ் தேரம். சரியா? ஓகேவா? அடுத்து போலாமா? ஏதிரியா பாரு ஆன்லைன்ல. ரீமான்ஸ் தேரம் என்ன சொல்லுது, அந்த நெய்பர்ஹுட் போட்டேன் இல்லையா, லிமிட் எக்ஸிஸ்டான்னு சொன்னேன் இல்லையா, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா எஃப் என்னவா இருக்கும், பவுண்டடா இருக்கும். ஆமா தானே? லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா அந்த இடத்துல பவுண்டட் அன்பவுண்டடா வெளியே ஓடிடு இல்லையா. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, பவுண்டடா இருந்தா போதுமானது, in such a way that என்னது f has to be. ஏன்னா எதுக்கு சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து இன்ஃபினிட்டி நோக்கி போகுது, அப்ப அது இந்த லிஸ்ட்ல வராது. இன்னொன்னு என்னது, எசென்சியல் வந்து அது கண்டமீனிங் போகுது, அதுவும் இந்த லிஸ்ட்ல வராது. அப்ப வரக்கூடியது எது வரும், ரிமூவபிளா தான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது. கரெக்டா தானே? ரிமூவபிளா தான் இருந்தாகணும். ஓகே, ஓகே தானே ஆன்லைன்ல? அடுத்து நீங்க பார்த்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் சும்மா எழுதி போடுறோம், அதை மட்டும் நோட் பண்ணிக்க. அடுத்தது ஏன்னா அவங்க ஏதாவது எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்டு விட்டுருவாங்க. f of z has an isolated singularity at z equal to z naught and is bounded in some neighborhood of z naught, then limit z goes to z naught, f of z exists. இதான் சொன்ன பவுண்டட் இருந்தாவே என்ன வந்துடும், லிமிட்டை கொண்டு வந்துடுவாங்க. ரெண்டு கேஸ் கிடையாது, அப்போ மூணாவது கேஸுக்கு தான் போகும், ரிமூவபிலிட்டி தான் போகணும், அதை கொண்டு வந்துட்டாங்க பாரு. ஓகேவா? நீ இவ்வளவு தூரம் எதுவுமே பெருசாலாம் படிக்கலானா, அந்த படம் போட்டேன் இல்லையா, அதை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். சிங்குலாரிட்டி டெஃபினேஷன் ஞாபகம் இருக்கணும். ஐசோலேட்டட் தான் என்ன, நான் ஐசோலேட்டட்னா என்ன, அதை மைண்ட்ல இருந்தா போறோம். மீதி எல்லாமே நான் சொன்ன கான்செப்ட் வச்சு தான் தேரியா வரும். அடுத்து லாஸ்ட் ஒன்னு, if f of z has an isolated singularity at z naught and f of z goes to infinity as z goes to infinity, sorry, z goes to z naught, then f of z has a pole at z equal to z naught. இதுதான் உங்களுக்கு அந்த தியரியா ப்ராப்ளம் கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது லாரன்ஸ் சீரிஸ் வேலையும் பேசுவாங்க. அது லாரன்ஸ் சீரிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தரணும் அப்படின்னாக்கா, லாரன்ஸ் சீரிஸ் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிங்குலாரிட்டி நடத்துறோம். எதை கொடுத்தாலும் அவனுக்கு லாரன்ஸ் சீரிஸ் எழுத தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் அது இந்த நம்ம அந்த வேலை சொல்லி கொடுத்தோம்னா புரியும். இல்லைன்னா பசங்களுக்கு லாரன்ஸ் சீரிஸை எழுத தடுமாறுவான், அப்போ அவனுக்கு சிங்குலாரிட்டி சொன்னா அது பெருசா இன்ட்ரெஸ்டிங் வராது. ஓகே, அடுத்து இந்த போல் ஆஃப் ஆர்டர், a function f of z
analytic in a deleted neighborhood at Z0 has a pole of order k, bracketல k வந்து positive integer if limit z goes to z0 z minus z0 whole power k into f of z not equal to a not equal to 0 and infinity. இப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா போல் ஆஃப் ஆர்டர் கே மீது நீங்க இதே இது கூட இதை மறுபடியும் ஈக்குவலண்டா சொல்லுவாங்க. லாரன்ஸ் சீரிஸ் எழுதிட்டு லாரன்ஸ் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் பார்ட் இல்லாம அனாலிட்டிக் பார்ட் மட்டும் இருந்தா, அதாவது பாசிட்டிவ் சைடு மட்டும் இருந்தனா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. லாரன்ஸ் சீரிஸ்ல நெகட்டிவ் சைடுல ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் வந்தா அது போல், நெகட்டிவ் சைடுல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்தா அது எசென்சியல் சிங்குலாரிட்டியா இருக்கும். ஸோ நான் அந்த வழிக்கு போல, நான் சாதாரணமா இதுலயே வந்துடுறேன். ஏன்னா எல்லா டைம் லாரன்ஸ் சீரிஸ் நம்மளால எழுத முடியுமான்னு தெரியாது. டைரக்டா அந்த லிமிட் வச்சு கால்குலேஷன் வச்சு போட்டு போகலாம். மேபி உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ல கேட்கலாம், f has the singularity and I can define this is the corresponding Lorentz series, then the singularity is polar, removable, essential ஆனாங்கனாக்க அப்ப லாரன்ஸ் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பார்ட்டுக்கு போவோம், பாசிட்டிவ் பார்ட்டுக்கு வரும். ஆமா தானே? லாரன்ஸ் சீரிஸ் எப்படி இருக்கும்? z minus an z minus z0 n equal to minus infinity to plus infinity இப்படி போடுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ அதை எழுதி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னாக்கா a0 plus a1 z0 plus a2 z minus z square z0 whole square and so on இப்படி போவோம். இந்த சைடு வந்து எப்படி வரும் உனக்கு? a minus 1 சும்மா நோட்டேஷன் இது by z minus z0 plus a minus 2 நோட்டேஷன் அது z minus z0 whole square plus and so on வரும். இப்போ உனக்கு இதுக்கு பேர் என்னன்னா இதோட கட் ஆகும், இதுக்கு பேரு அனாலிட்டிக் பார்ட், இதுக்கு பேர் என்ன? இந்த நெகட்டிவ் சைடு வருது பிரின்சிபல் பார்ட்னுவாங்க. இப்போ உனக்கு அதாவது லாரன்ஸ் சீரிஸ் எழுதுனாக்கா அந்த சிங்குலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் இருந்தால் தான் பண்ண முடியும், நான் ஐசோலேட்டட் இருந்தால் உன்னால பண்ண முடியாது. புரியுதா? நான் ஐசோலேட்டா வந்துகிட்டே இருக்கும், அது சீரிஸ் எழுத முடியாது. சரியா? அப்ப இது எப்படி பிரியும் அப்படின்னாக்கா, அப்ப ஐசோலேட்டடா நான் ஐசோலேட்டடாக்கா ஐசோலேட்டட் இது ஐசோலேட்டட் தான் லாரன்ஸ் சீரிஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரிமூவபிள்னா பிராக்கெட்ல நோ நெகட்டிவ் பார்ட். ரெண்டாவது போல் ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பார்ட். அதுல ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பார்ட் யார் லாஸ்ட் இருக்குதோ மைனஸ் ஏகே, இந்த ஏகே லாஸ்ட் இருக்குல்ல மைனஸ் ஏகே பை z minus z0 ஹோல் பவர் கேன்னு இருக்கும். இந்த டேர்ம் நான் ஜீரோவா இருந்தா போல் ஆஃப் ஆர்டர் கே, அந்த லாஸ்ட் இருக்கும் எது இந்த எண்ட்ல எந்த நம்பர் இருக்குதோ அது போல் ஆஃப் ஆர்டர் கேவா வரும். அப்ப என்ன ஆகும்? ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். மூணாவது எசென்சியல் infinitely many negative terms இப்படி இருந்தா அது எசென்சியல். இது அதர் வேல கூப்பிடுவாங்க. இது ஓகே? சரியா? ஓகே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் அதுலயே முடியுது. அது படம் போட்டதுல 3 படத்தையே தான் வேற விதமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? காம்ப்ளெக்ஸ் நீங்க மொத்தமே ஒரு 2 பேஜுக்கு சின்ன படம் போட்டு வச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு காம்ப்ளெக்ஸ். ஓகே. ஆனா இது நிறைய தேரம் இருக்குது, இது மட்டும் கிடையாது, இது ஒரு பார்ட். அப்புறம் இந்த a-1 இருக்குது இல்லையா,
அது என்ன, அது லாரன்ஸ் சீரிஸ் எழுதும் போது அந்த a-1க்கு பேர் தான் ரெசிடியூ. ரெசிடியூ அந்த a-1 வருது இல்லையா, அந்த வேல்யூ ஒரு வேளை உனக்கு லாரன்ஸ் சீரிஸ் கொடுத்துட்டு ரெசிடியூ 5 அப்படின்னாக்கா இங்க என்ன இருக்குதோ, a-1 பிளேஸ்ல என்ன இருக்குதோ அது பேர் என்னது, இது ரெசிடியூ. என்ன பண்றது, நான் கூட என்னடா நம்ம சொல்றது இந்த புள்ள அவ்வளவு ஆர்வமா எழுதுதுன்னா அந்த எரும மாடு அந்த சைனை போட்டு போட்டு பார்த்துருக்குது. என்னமோ எழுதி இருக்குது, அதை வெளியே உலகத்துக்கு சொல்ல வேணாம். ஆன்லைன்ல என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி பேசினா, உங்களை வச்சுக்கிட்டே நடத்தக்கூடாது, உங்களுக்கு லீவ் விட்டுருணும். சரி ஓகே, எனிவே குளம் அடுத்தது. ஓகே, இப்ப அதுக்கு அடுத்தது மெயினான ப்ராப்ளம் இந்த எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுக்கான அர்த்தமே புரிய மாட்டேங்குது. ரெண்டு சிங்குலாரிட்டி இருக்குது, ஒண்ணு வந்து ஃபைனைட்டா போய் நின்னு போச்சு, பிரச்சனை இல்லை. ரெண்டாவது சிங்குலாரிட்டி வந்து என்ன ஆகுது, இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சு. இந்த மூணாவது சிங்குலாரிட்டி எங்கெங்கயோ ஓடுது. அப்ப என்னன்னா, அப்ப எங்கெங்க போகுது, எங்கெங்கே போகுதுன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் எங்கெங்க போகுதுன்னா, அப்ப அதை அனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. எந்த மாதிரி இடத்துக்கு தான் போவோம், எங்கெல்லாம் போய் உட்காரும், அது உட்கார முடியுமா அப்படின்னு அதுக்கடுத்து அனாலிசிஸ் போகுது. அந்த பதில் வந்து சொல்லவர் தான் கெசாரட்டி வைஸ்ட்ராஸ். இப்ப எங்கெங்க போகுதுன்னு நம்ம சொல்லிட்டோம், சாதாரண ஆட்கள் வந்து முன்னாடிக்கு இதெல்லாம் சொல்லிவிடலாம். ஆனா இந்த மாதிரி எங்கெங்க போகுதுன்றதெல்லாம் சொல்ல முடியாது டக்குன்னு. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஹை லெவல் மண்டை மாதிரி வரும். யார், அந்த கோஷி, ரீமான், ஆயிலர், அப்புறம் பாம்பாயில், இந்த மாதிரி கொஞ்சம் ஆட்கள் வந்து கொஞ்சம் விலையில நிறைய பேர் வருவாங்க, கொஞ்சம் பெரிய பெரிய மைண்ட் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவங்க தான் பதில தீர்த்து வைப்பாங்க. அதே போலதான் இப்போ ஒருத்தர் வைஸ்ட்ராஸ் வராது. ஆமா ஆமா, வைஸ்ட்ராஸ் தான் நமக்கு தேவைப்ப, அவர் தான் நம்ம இப்ப தூக்கணும். கெசாரிட்டி, கெசாரிட்டியா நீங்க இங்கிலீஷ்ல எப்படின்னா படிங்க, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். வைஸ்ட்ராஸ், கெசாரிட்டி வைஸ்ட்ராஸ். If f of z has an essential singularity at z equal to z naught, then f of z comes arbitrarily close to every complex value in each deleted neighborhood of z naught. What is theorem? நீயாவே இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி எழுதணும், உனக்கு அப்படி எப்படி தெரியுமா இருக்கும், அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும் கண்டுபிடிச்சவனுக்கு. இப்ப போனை கண்டுபிடிச்சவனை விட போனை யூஸ் பண்றவனுக்கு தான் எப்படி இருக்குது, ஹாப்பியா இருக்குது. எனி டென்ஷன் யூ டு த இன்ஸ்டாகிராம், எனி டென்ஷன் யூ வாட்ச் த யூடியூப், ஃபேஸ்புக், ஏதாவது ஒன்று போய்கிட்டே இருக்கும். ஆனா அதே பார்த்துனே இருந்தாலும் என்ன ஆயிடும், ஆமா போர் ஆயிடும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ஓகே, இதுக்கு என்ன மீனிங் பாரு, அந்த எசென்சியல் சிங்குலாரிட்டி கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு இல்லையா, அதுதான். அனாலிட்டிசிட்டிக்கு ட்ரை பண்ண, அனாலிட்டிசிட்டியே வேணாம், ஒரு ஆடியும் கொடுங்க தேவையில்லை, இது போல இருந்தாவே எனக்கு போதுமானதாயிடும். சூப்பரா பண்ணுவாங்க நல்லா மேக்ஸ் இல்ல உள்ள போகும்போது. ஓகே, இது என்ன சொல்லுது மீனிங் பாரு, எசென்சியல் சிங்குலாரிட்டியை வச்சு மட்டும் நம்ம நிறைய விஷயம் உருவாக்கணும்னா சூப்பரா இருக்கும், பாசிட்டிவா. ஏரியாச்சா நீங்க முடியுமா, போயிட்டா? ஓகே, ஆன்லைன்ல எழுதிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுது பாரு, இப்ப இதுதான் சிங்குலர் பாயிண்ட். என்ன சிங்குலர் பாயிண்ட்? எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட். எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்?
எங்க வேணாலும் போகலாம் ஒரே வார்த்தை. முதல் சிங்குலாரிட்டியில ஐசோலேட்டட்ல எசென்சியல். கரெக்ட் தானே? ஐசோலேட்டட்ல எசென்சியல் சிங்குலாரிட்டி. அப்ப இந்த பாயிண்ட் எசென்சியல் சிங்குலாரிட்டினாக்கா உனக்கு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். இந்த நெய்பர்ஹுட் ஃபுல்லா என்னவா இருக்கும்? இந்த டெலிட்டட் நெய்பர்ஹுட்ல எஃப் வந்து அனாலிட்டிக்கா இருக்கும் ஐசோலேட்டட்ன்றதுனால. அப்ப என்ன அதுக்கப்புறம் இந்த எசென்சியல் கூப்பிடுறதுக்கு இது எந்த டைரக்ஷன்ல இப்படி போனாலும் இமேஜ் வந்து எங்க போவோம்? எங்க வேணாலும் போவோம். ஆனா அது எங்க போகுதுன்னே நமக்கு தெரியாது இருந்தோம். கரெக்ட் தானே? அது எங்க போகும்னு தெரியாது இருந்தோம். சரியா? இது என்ன சொல்லுது? எசென்சியல் சிங்குலாரிட்டி at z equal to z நாட்னா then f of z comes arbitrarily close to every complex number. அப்ப காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல நீ எங்க போனாலும் இந்த சைஸ் இந்த டெக்னிக் வச்சு நம்ம ஒரு அணுகுண்டு உருவாக்குறோம். ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய அணுகுண்டு உருவாக்குறோம். தூக்கி மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா யாரெல்லாம் ஹியூமன் பீயிங் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கங்க அந்த போவோம். இது நல்லதா? இது நல்லதா? அது கிடையாது. சரி, ஓகே. எனிவே இப்ப என்ன சொல்ல வரனாக்கா இப்ப இதனுடைய எஃப் வந்து இந்த எஃப்ல இந்த சைஸ் உருண்டை இருக்குது இல்லையா நெய்பர்ஹுட், இந்த உருண்டைய போட்டோம் அப்படின்னாக்கா எஃப் என்ன பண்ணும்? வெடிச்சு எப்படி எடுத்துட்டு போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கோசரம் சொல்றேன். நீ வேற வெடிச்சு கிடிச்சுன்னு அது நான் பசங்களுக்கு புரியுதல் கோசரம் எடுத்துட்டு வரேன். இப்ப இந்த பால் இருக்குது, அந்த பால் எப்படி அப்ளை பண்ண எங்க போனாக்கா அதனுடைய இமேஜ் காம்ப்ளெக்ஸ் பிளேன் எந்த இடத்துல போயிருந்தாலும் அது க்ளோஸா இருக்குன்றாங்க. காம்ப்ளெக்ஸ் பிளேன் நீ ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்க ஒரு நெய்பர்ஹுட் போடுற, எவ்வளவு ஸ்மால் நெய்பர்ஹுட் போட்டாலும் இதனுடைய இமேஜ் இந்த பீஸ் செதறி போய் உள்ள வரும். அப்படின்னா உனக்கு என்ன தோணுது? ஆர்பிட்ரரிலி க்ளோஸ் டு எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்புறம் ஆர்பிட்ரரி க்ளோஸ் டு எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அர்த்தம்? என்னது? டென்ஸா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஆர்பிட்ரரி க்ளோஸ் அதான மீனிங். அதுக்கு comes arbitrarily close to every complex value in each deleted neighborhood. அப்ப இது ஒன் ஆஃப் த டெலிட்டட் நெய்பர்ஹுட். இந்த டெலிட்டட் நெய்பர்ஹுட்ல எஃப் கொண்டு போய் கொடுத்து அப்ளை பண்ணினியா அதனுடைய விளைவு என்னவாயிருக்கும்? ஹோல் சில நீ எந்த இடம் போய் உட்காந்தாலும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னாக்கா எப்படி நெய்பர்ஹுட் போட்டாலும் அது க்ளோஸ் ஆயிருக்கும். இப்ப எல்லா இடத்தையும் கவர் பண்ணிக்கதான் தெரியாது. ஆனா நீ எந்த இடத்துல போய் நின்னாலும் எவ்வளவு க்ளோஸா நெய்பர்ஹுட் போட்டாலும் சின்ன நெய்பர்ஹுட் போட்டாலும் அந்த நெய்பர்ஹுட்டுக்குள்ள இதனுடைய பீஸ் இருக்கும். பீஸ் இருக்கணும்னா எஃப் கொண்டு இதுல இருக்கிற சில போர்ஷன் அங்க வச்சிருக்கோம். கரெக்ட் தானா? கிளியரா? எங்க போனாலும் நீ ஓடி போய் எங்கனா போய் உட்காந்து போட்டாலும் அந்த இடத்துல நீ எவ்வளவு பால் சின்னதா போட்டாலும் அந்த பாலுக்குள்ள இந்த பாலினுடைய சின்ன ஒரு பீஸ் உள்ள உட்காரும். அதான் ஆர்பிட்ரரிலி க்ளோஸ்டு. அப்ப நீ எந்த பாயிண்ட் கொடுத்தாலும் நான் என்ன சைஸ் நெய்பர்ஹுட் எடுத்தாலும் இதனுடைய இமேஜ் வந்து உள்ள உட்காருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இமேஜ் என்ன அர்த்தம்? டென்ஸ் அர்த்தம். கரெக்ட் தானே சார்? இந்த சைஸ் பால் இல்ல, நீ இன்னும் ஸ்மாலர் பால் எடு. இந்த அமெரிக்கா அப்படிதானே மிரட்டிங்கிறான், பெரிய குண்டு போட்டு எல்லாரும் ஒழிச்சிருவோம் அப்படின்னு. திருப்பி அவங்க மட்டும் சொல்லணும், நீ பெரிய குண்டுலாம் போட வேணாம், நாங்க கோலி குண்டு போட்டாவே போறோம். அக்கார்டிங் டு த எசென்சியல் சிங்குலாரிட்டி சின்ன குண்டை போட்டாவே போறோம். இப்போ என்ன அது அட்வான்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவு பெருசுலாம் தேவையில்லை. ஒரு சின்ன சைஸு மூக்குத்தி சைஸு கொண்டு போய் அமெரிக்காவில் பாக்கெட்ல திரும்ப போட்டு வந்துட்டா போறோம். எசென்சியல் சிங்குலாரிட்டி பிரகாரம் பண்ணோம். அந்த மாதிரி போட்டா முடிஞ்சது. நீங்க பாசிட்டிவா பேச மாட்டீங்களான்னு கேட்காதீங்க, நான் சும்மா புரியுதல் கோசம் சொல்றேன் நான் மறுபடியும். அப்படின்னா அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் என்ன ஆகுது? குறையாது. நீ எவ்வளவு ஸ்மாலரா போட்டாலும் அடிச்சு நொறுக்கிறது தான். எதை? காம்ப்ளெக்ஸ் பிளேனை மொத்த இடம் நான் கவர் பண்ணிவிடுவேன் எங்க போனாலும். அப்ப இந்த மாதிரி சிங்குலாரிட்டி தான் யூஸ் பண்றாங்க. அப்ப ஒரு இதுக்கும் அது என்னத்தை உருவாக்கும்? இப்ப இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடம் ஆர்பிட்ரரி க்ளோஸா இருக்கும். அப்ப ஆர்பிட்ரரி க்ளோஸா இருக்குன்னா அந்த இமேஜ் டென்ஸா இருக்கும். மறுபடியும் ஸ்மால் பால் போடுறேன், ஸ்மால் பால் போட்டு மறுபடியும் இமேஜ் அப்ளை பண்றேன், அதுவும் என்ன இருக்கும்? ஆர்பிட்ரரி க்ளோஸா இருக்கும். அதுவும் என்ன வரும்? டென்ஸா இருக்கும். அப்ப இது என்ன பண்ணுதுனாக்கா இட் ப்ரொடியூசிங் டென்ஸ் செட். எங்க? காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல. கரெக்ட் தானே? அப்ப இந்த பாயிண்ட் எசென்சியல் சிங்குலாரிட்டியா இருந்ததுன்னா ஒரு டெலிட்டட் நெய்பர்ஹுட்டுக்கும் ஒரு டென்ஸ் செட் உருவாகிறது சேமா கூட இருக்கலாம், வேற கூட இருக்கலாம், தெரியாது. அப்ப இது என்ன பண்ணுனாக்கா அது மட்டும் கிடையாது, எல்லா இடமும் போய் உட்காந்து கிடக்கும். அப்ப அதனுடைய எஃபெக்ட் இது போல இருக்கும். இப்ப ஏதாவது நம்ம ஒரு மெசேஜ் சொல்லணும், ரீச் ஆகணும்னாக்கா எசென்சியல் சிங்குலாரிட்டி கான்செப்ட்ல போட்டோம்
அந்த ஃபங்க்ஷன் அந்த மெக்கானிசம் போற ரீச்சிங் மெசேஜ் வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டி வர மாதிரி நம்ம அசம்ஷன் அதை செட் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா கொடுக்குற மெசேஜ் எல்லாருக்கும் ரீச் ஆகும் ஆல்மோஸ்ட். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? ஆல்மோஸ்ட் எல்லா இடம் ரீச் ஆகி சேரும் அது. ஓகேவா? அது ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறது தான் மெக்கானிசம். ஓகே சரி. இப்போ எவ்வளோ ஸ்மாலர் நெய்பர்ஹுட் போட்டாலும் அதே அவுட்புட் தான் வருது. அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம்? வெரி வெரி ஸ்மாலர் நெய்பர்ஹுட் போட்டு அதுக்கு மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிதான் சிங்குலாரிட்டி. அது முக்கியமான சிங்குலாரிட்டி. அதனால தான் இதுக்கு பேர் எசென்சியல் சிங்குலாரிட்டின்றான். நடைமுறை லைஃப்ல நல்ல விஷயங்களை கொண்டு வரல. சின்ன விஷயத்தை வச்சுக்கினா எல்லாரையும் கவர் பண்ணலாம். புரியுதா? சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி மெக்கானிசம் எழுதலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்குலாரிட்டி, அதனால தான் இந்த சிங்குலாரிட்டி முக்கியமா வேற எந்த பேரும் வைக்காம இதுக்கு பேர் என்னன்னு வச்சுட்டாங்க? எசென்சியல் சிங்குலாரிட்டின்னு வச்சுக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்சர்வேஷன் எழுதுனா இந்த தியரி எழுதிட்டு என்ன எழுதுற? எதுவும் எழுதாது. எதுவுமே எழுதாதுடா. u is not in the deleted neighborhood. அப்ப f of this deleted neighborhood பார் எடுத்தா என்னது? c whole c வரும். பார் எடுத்தா என்ன வரும்? whole c வரும். ஏன் வந்தா நீ எவ்வளவு ஸ்மாலரா எடுத்தாலும், எவ்வளவு ஸ்மாலர் பால் எடுத்தாலும் அதுக்கு பால் என்ன எடுத்தா என்ன வரும்? whole c வரும். Is it okay? இது மேக்கிங் என்னது? டென்ஸை உருவாக்குது. Is it clear? ஆன்லைன்ல ஏதாவது டவுட்டாப்பா? ஆன்லைன்ல ஏதாவது டவுட்டாப்பா? ஓகே ஓகே போலாம் அடுத்த லெவலுக்கு. ஓகே சார். ஓகே சார் அதில்